ஹாய் வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 0 லக்ஷ்மி. விக்கா வந்து இந்த லைவ் வரும்போது எவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இப்போ இருக்கும். சொல்லணுன்னா இந்த மாத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது அவங்களோட சைட்லேருந்து ஒரு ஹாப்பி அப்டேட்டாக இருந்தது. பட் இவ்வளோ சவாலாக நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த காஸ்டியூம், விஜயோட இந்த காஸ்டியூமில் தான் சம்பவம் லோடட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று நல்லா கவனிச்சிங்கன்னா விஜயோட காஸ்டியூம் மாறி இருக்காது, ஆனால் காவேரியோட காஸ்டியூம் மாறி இருக்கும். அடுத்த நாள் மாதிரி காவேரியோட சைடில் இருக்குது. அது மட்டும் இல்லை, சித்தப்பா வந்து 2 காஸ்டியூம் வியர் பண்ணியிருப்பார். அப்போ 2 நாள் சம்பவம் சித்தப்பா அங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதில் எப்படி ஒரு யூட்டர்ன் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து இந்த காட்சிகள் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கடுத்த வார ப்ரமோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசியாக ஷூட் எடுத்தது இல்லையா, நமக்கு கடைசியாக கிடைச்ச அப்டேட் விஜய்லாம் அழுதது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து அதுக்கு அடுத்த வர காட்சிகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். குமரன் விஜய் சீன், அவங்க 2 பேரும் அந்த சட்டைக்கு பிடிச்சிக்கிட்ட சீன் வந்து 26ஆம் தேதி வர ப்ரமோவாக இருக்கும். ஓகேவா, ஜன் 26. பட் நாளைக்கு வர ப்ரமோ அப்படிங்கிறது பசு என்ட்ரி ஆகிற விஷயம், சித்தப்பா என்ட்ரி ஆகிற விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? 2 ப்ரமோவாக எதிர்பார்க்குறேன். இந்த பெரிய ப்ரமோ வந்து மிடில் வந்துட்டு இந்த வாரம் இவங்களுக்கு ஏதோ, அதாவது வில்லன் சைடில் ஏதோ ஒரு துருப்புச்சீட்டு கிடச்சிருக்கான் இருக்கு. எனக்கு இந்த கதையோட போக்கு எப்படி தெரியுதுன்னா, நேராக போயிட்டுருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் விஜயும் காவேரியும் ஒருத்தருக்கு புரிஞ்சு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் ஷேக் ஆனாலும் ஒருத்தர் புரிஞ்சு வராங்க. அப்போ டக்குன்னு ஒரு யூட்டர்ன் அடிக்கிற மாதிரி என்ன ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவங்க தான் அவ்வளோ லவ்வோடு இருக்காங்களே, விஜய் விட்டே கொடுக்க மாட்டாருங்கிற ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்களே, காவேரியோட ஃபேமிலியெல்லாம் அவ்வளோ புரிஞ்சு இருக்கிறாங்களே, தம்பி அப்படி பண்ண மாட்டாங்கிற அளவுக்கு அம்மாவும் புரிஞ்சிருக்கும் போது, இப்படி ஒரு விஷயத்தில் தாத்தா அவ்வளோ பெரிய பில்லராக இருக்கும்போது அப்படி என்ன ஒரு விஷயம் யூட்டர்ன் அடிக்கிறாங்க. அந்த யூட்டர்ன் தான் இந்த வாரத்துக்கான ப்ரமோவாக இருக்கும். புரியுதா? அதாவது வில்லன் சைடில் கிடைச்ச ஏதோ ஒரு துருப்புச்சீட்டு தான். மேபி 1 இயர் கான்ட்ராக்டாக இருக்கலாம், இல்லைன்னா இன்னும் வெண்ணிலா கூட ராகினி பேசி ஏதாச்சும் பண்ணலாம். ஏன்னா ராகினி செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. அச்சோ, நான் எதிர்பார்க்கறதுக்கு மேலே வெண்ணிலா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் ராகினியும் வெண்ணிலாவும் கூட்டணி கூட வைக்கலாம். கூட்டணிங்கிறதுல இந்த பொண்ணு ஏதாச்சும் சொல்லியும் கொடுக்கலாம். ஆனால் பட் அந்தளவுக்கு செயல்படுவாங்களான்னா வெண்ணிலா இப்போதைக்கு இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு யூட்டர்ன், அதாவது திருப்புச்சீட்டு, அதாவது நல்லா போயிட்டுருக்கு விகாவோட லைஃப்பில். அப்படி என்ன சம்பவத்தை பசு டீம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ ஒரு 2-3 நாள் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். எப்படி சொல்கிறேன்னா, அடுத்த நாள் வழக்கம் போல் தானே கேஷுவலாக இந்த நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து காவேரிக்கு இப்படிலாம் அடித்தாங்க அப்படிங்கிறதா ஃபேமிலி சைடில் தெரியணும். அப்புறம் அவங்க எல்லோரும் ஒரு வருத்தத்தில் அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் இதுக்கான செயல்பாடுகளில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கடந்து வரும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குமரனுடைய அந்த கதாநாயகன் ஷோக்கு ஒருக்கா போயிட்டு வர மாதிரி, அடிக்கடி போயிட்டு வர மாதிரியான காட்சிகளும் இருக்கும். ஸோ வெண்ணிலா அடித்தது காவேரி ஃபேமிலிக்கு, அவங்க அம்மாவுக்கு, குமரனுக்கு, மற்றவங்களுக்குலாம் தெரிய வர்றது மண்டே எபிசோடில் ஹைலைட்டடாக நான் எதிர்பார்க்குறேன். அங்கேருந்து கதை திரும்புதா இல்லை வில்லன் சைட்லேருந்து வருதா அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த 1 இயர் கான்ட்ராக்டும் ஒரு துருப்புச்சீட்டு தான். ஸோ இந்த முறை எப்படி இது பண்ணாலும் செவ்வாய் புதனில் அந்த மெயினான ட்ராக் வந்தே ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய பயமும் இருக்குது அப்படிங்கிறது தான். வேறு காஸ்டியூம் அவங்களோட சைட்லேருந்து அப்டேட் வரல, ஆனால் இந்த ஒரே காஸ்டியூம் பெரிய லென்த்தியான சீனும் இருக்குது. அது மட்டும் ஒரு புரிதலுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள், அந்த ப்ரமோ என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ண முடியுதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் பிளாங்காக தான் இருக்கேன், பயமாக இருக்கேன்.